தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். டீலிமிட்டேஷனுக்கான அந்த ஆக்டை பாஸ் பண்ணுறதுக்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருது. இந்த தினம் கூட்டத்தொடர் கூட்டியிருக்கிறாங்க. தேர்தல் சமயத்தில் ஒரு 5 மாநில தேர்தலை வச்சுருக்கீங்க. அதுவும் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் பிரச்சாரங்கள் சூடு பிடித்துட்டு இருக்கு. இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் தான் இருக்குது. இந்த சமயத்தில் வச்சுருக்கீங்களாப்பா, முடிஞ்சதுக்கப்புறம் 30, 31 அந்த மாதிரி நாட்களில் கூட வைக்கலாமே, அடுத்த மாதம் கூட வைக்கலாமே, நாட்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமே முன்வைக்கப்படுது. மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே கடும் ஒரு எச்சரிக்கையும் ஒரு சவாலையும் விட்டிருந்தார் மத்திய அரசிற்கு வீடியோ காணொலி மூலியமாக. இன்றைய தினம் அந்த மசோதாவினுடைய நகலை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்பட எல்லா இல்லங்களிலும் கருப்பு கொடியை ஏற்றி அந்த போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறது திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள். இபிஎஸ் வழக்கம் போல இது பெண்களுக்கு அந்த மசோதா நீங்கள் 33% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு எதிராக திமுக பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பாஜக என்ன விமர்சனம் வைக்குதோ அதே விமர்சனத்தை அவரும் முன்வைக்கிறார். இந்த டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டிற்கு நன்மையா தீமையா, இது என்ன சொல்ல வருது? இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது 1971 வரையறை செய்யப்பட்டுதான் இந்த இப்போ இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. இதை திரும்ப வாஜ்பாய் அவர்களுடைய பீரியடில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு 25 இயர்ஸ்க்கு இதை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி 2001 டிசைட் பண்ணாங்க. ஸோ 2026 பண்ண வேண்டி இருக்குங்கிற ஒரு சூழல் வருது. இந்த 1971 ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் யூனியன் கவர்மெண்ட் பண்ணுச்சு. என்னென்னா, பாப்புலேஷனை நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற பாலிசியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நாட்டில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணால் தான் நாம் நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணிக்க முடியும், மக்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்க முடியும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ண ஸ்டேட்ஸ் எல்லாம் யாருன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 4 தென் மாநிலங்களும் இதை வலிமையாக பின்பற்றின. அதனால் என்னாச்சுன்னா இங்கே பாப்புலேஷன் குறைஞ்சிச்சு. இதை பின்பற்றாத மாநிலங்கள் யூபி, எம்பி, ராஜஸ்தான் இதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொருத்தரும் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்கள்லாம் பெற்றுக்கிட்டு நீங்கள் பாப்புலேஷனில் செவரல் ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணவே மாட்டேங்குது. இந்த 543 தமிழ்நாடு 39 எம்பிக்கள் இருக்காங்க. இது 7.18% இருக்குது. இந்த 7.18% எங்களுக்கு ரீடைன் பண்ணணுங்கிறத நாம் கேட்குற கேள்வி. அது ரீடைன் பண்ணுவோம்னு எந்த உறுதியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாப்புலேஷன் பேசிஸில் அவங்க செய்வோம்னு சொன்னால் நமக்கு பேரிழப்பாக அமையும். எப்படின்னா, யூபிக்கு கடுமையாக கூடும், எம்பிக்கு கடுமையாக கூடும், ராஜஸ்தானுக்கு கடுமையாக கூடும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நார்மல் பேட்டர்னில் நீங்கள் இந்த 7.18 ரேஷியோவில் பண்ணினீங்கன்னா 22 எம்பி சீட் வர வேண்டும். அப்படின்னா இருக்கிற 39 + 22 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 61 சீட்டு வரணும். சரியா? ஆனால் பாப்புலேஷன் பேசிஸ்க்குன்னு சொல்லி போனால் வெறும் நமக்கு 10 சீட்டு தான் கிடைக்கும். அப்படின்னா 39 + 10 49 தான் கிடைக்கும். 12 சீட்டு மைனஸ் ஆகுது. இப்படி 12 சீட்டு தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிச்சுன்னா இதே மாதிரி ஆந்திராக்கு, தெலுங்கானாக்கு, நமக்கு இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு குறைஞ்சிச்சுன்னா தென்னிந்தியா தன்னுடைய உரிமை குரல்களை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். தென் மாநிலங்களோட தயவு இனிமேல் அவங்களுக்கு எந்த பில்லா பாஸ் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், இந்தியாவினுடைய வரலாறை நீங்கள் எழுதணும்னு சொன்னால் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய முதல் உரிமை தமிழர்களுக்குத்தான் உண்டு. இதை நான் சொல்லலை சார், B.R. அம்பேத்கர் தன்னுடைய புத்தகத்தில் தெளிவாக எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. பூர்வ குடிகள் இந்திய மண்ணிற்கு தமிழர்கள் தான் மிகவும் உரிமை கொண்டாடக்கூடிய, உரிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள். ஏன்னா 2000 வருஷம் இல்லை 4000 வருஷத்து வரலாறு நாம் வச்சிருக்கோம். நாம் இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாட்டோட சுதந்திரம் பெற்ற பிறகு அவர்களோட இணைந்து இருக்கின்ற காரணத்தினால இப்படி ஒரு வஞ்சனை நமக்கு செய்வாங்களா? ஏற்கனவே இந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம. ஏன்னா ஃபண்ட் அலோகேஷனையுமே பாப்புலேஷன் பேசிஸில் தான் 50% அலோகேஷன் இருக்குன்னு சொல்லி பிரித்து நமக்கு நிதி ஒதுக்கீடுலையும் ஓர வஞ்சனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிதி வருவாயில் இந்தியாவிலேயே சொல்கிறேன் நான், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா
இந்த மாநிலங்கிறது அதிகமான நிதி வருவாயை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பணத்துக்காக மட்டுமே நம்மளை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு பிரிட்டிஷ் காலனிக்கு கீழே நம்ம மாறுற மாதிரி ஆகும். அப்ப பிரிட்டிஷ் காலனி இப்ப வட இந்தியர்கள் நம்மளை ஆளுவதற்கான ஒரு அடிமை நம்மளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. இன்னும் ஒரு வார்த்தை மேலே போய் இன்னைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டில் நாமளே அனாதைகள் மாதிரி வாழ்ற மாதிரி ஆயிடும். இந்தியாவினுடைய பூர்வ குடிகளான நாம, மிகப்பெரிய வரலாறை கொண்டிருக்கக்கூடிய நாம, ஏன் சார் இவங்களுக்கு கீழே இருக்கணும்? எந்த அதிகாரமும் இல்லாமல் சும்மா பொம்மை மாதிரி இருக்கலாம். பணம் மட்டும் இவங்க என்ன வேணுமோ வரி வசூல் நம்மகிட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு நம்மளோட வாய்ஸ் பார்லிமெண்ட்ல ரெடியூஸ் ஆகிட்டு போகுது. இது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? இவங்க சொல்ற ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுங்களா? விமென்ஸ் பில்லை பாஸ் பண்ண போறோங்கிறாங்க. நீங்க விமென்ஸ் பில்லை பாஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க இதை பத்தி தொட வேண்டியது அவசியம் இல்லை. விமன் பில்லை பாஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு காரணத்தை நீங்க வந்து கற்பிச்சீங்க. என்ன காரணம் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா, செக்ஷன் 334A 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்துவதே ஒன்றிய பாஜக அரசின் நோக்கம் என்றால், அதற்கு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான 81, 82 சட்டப்பிரிவுகள் திருத்தம் கொண்டு வரவே தேவையில்லை. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை முடிந்த பின்னர் தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமலாக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை விதிக்கும் சட்டப்பிரிவு 334A நீக்கினாலே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? 334A மட்டும் எடுத்துருங்களேன். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுல அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போங்களேன். இப்போ தாக்கல் செய்யக்கூடிய மசோதாக்களுமே இப்போ உங்களுடைய பொருளாளர் டிஆர் பாலு மக்களவையில் என்ன சொல்றாரு, சாண்ட்விச் போல 3 மசோதாவையும் ஒரு கம்பைண்டா வந்து தாக்கல் செய்யறாங்க. இது ஏமாத்து வேலை அப்படின்ட்டு. நீங்க மகளிர் மசோதாவுக்காக இதை செய்யறோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, மேல சக்கரை வச்சிருக்கீங்க, உள்ள விஷத்தை வச்சிருக்கீங்க. இந்த பார், மேல பார், சக்கரை தான் இருக்கு, ஸ்வீட் தான் இது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உள்ள விஷத்தை வச்சிருக்கீங்களே. இந்த நயவஞ்சகம் தானே காலகாலத்துக்கு இவனுங்களை பண்ற வேலை. முழுக்க முழுக்க வட இந்தியாவில் யார் சார் இருக்காங்க? சனாதன ஆதிக்கத்தில் நம்பக்கூடிய ஆதிக்க சக்திகளான ஆரியர்கள் தானே இருக்காங்க. அவருடைய கலப்பணத்தவர்கள் தானே அங்க அதிகம். அவங்களுக்கு கீழே நம்மளை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமிட்ட சதி செயல் தானே அது. எங்களுடைய உரிமை ரெப்ரசன்டேஷனை நீங்க யார் சார் குறைக்கிறதுக்கு? என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? அப்படி சட்டத்துக்கு புறம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்ட் சார் இது. ஃபேர் டீலிமிட்டேஷன் செய்வோம் அப்படின்னா வந்து தமிழக பாஜக பச்சையோகித்தனம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து உங்களுக்கு படிப்பறிவு இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. நீங்க ஏமாத்துறதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே எங்களுக்கு படிப்பறிவு இருக்கு. நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீ ஏமாத்துறது எங்களுக்கு தெரியுது தானே வெளிப்படையா சொல்றமே. நீங்க நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளான லாஜிக் சார். இல்லை, எந்த மாநிலத்திற்கும் அதனோட 7.18 பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அதுபோலவே எல்லா மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் குறையவே குறையாதுன்னு சொல்லி நீங்க ஏன் ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்கிறேன். ஏன் அதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல சார்? அதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கலாம் இந்த மசோதாவின் மீது. இப்போ பல சரத்துகள் வந்து உள்ளடங்கி இருக்கு. குறிப்பாக இப்போ இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் மாநிலங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தை நாட முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த சரத்துகள்ல உள்ளடங்கி இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்ஜெக்ஷன்ஸ் பண்ணுங்க. ஆனா டீலிமிட்டேஷனே வேண்டாம்னு சொல்ல, டிரான்ஸ்பரண்டா எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜை குறைக்காதீங்கிறோம். அமெரிக்கா இருக்குல்ல, அங்க ஒவ்வொரு மாகாணத்துக்கு 2 ரெப்ரசன்டேஷன் தான். 1921 என்ன பிக்ஸ் ஆச்சோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கு. அங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகலையா? இன்னொன்னு கேட்கிறேன், ஒரு 5 லட்சம் ஒரு எம்பி தொகுதியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 15 லட்சம் 20 லட்சம் கூட ஆகட்டும். இந்த 15 லட்சம் பேருக்கு அந்த எம்பி 5 வருஷத்துல கேட்டர் பண்ணிடுறாரா என்ன? இல்ல இல்ல, இவர்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த நாட்டினுடைய தன்மையை முடிவு பண்றதுக்கு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது 20 லட்சமா இருந்துட்டு போகுது. ஆனா எந்த மாதிரி இடத்துல தேவைன்னா, லோக்கல் பஞ்சாயத்துல ஒரு டிச் இருக்கிற பிரச்சனை, ஒரு ரோடு போடுற பிரச்சனை, நீங்க கரண்ட் கொடுக்க வேண்டியது, நீங்க தண்ணி கொடுக்க வேண்டியது, இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த லோக்கல் பாடி மாதிரி விஷயங்களை பாப்புலேஷன் பேசிஸ்ல நீங்க இன்க்ரீஸ் பண்றது நல்லது. ஆனா நேஷனல் லெவல்ல ரெப்ரசன்டேஷன் வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் தானே. நீங்க டிச்சு பிரச்சனை பார்க்க போறீங்களா? 5 லட்சம் பேருக்கு ரோடு பிரச்சனை நீங்க 5 லட்சம் பேருக்கு நீங்க பார்க்க போறீங்களா?
ஒதுக்கப்படக்கூடிய 20 லட்சம் பேருக்கு பார்க்க சொற்பமான போறீங்களா? நிதி. ஒதுக்கப்படக்கூடிய நிதி ரொம்ப சொற்பமான ரொம்ப சொற்பமான நிதி. அது 3 கோடி தான் கொடுக்குறாங்க. இப்ப 5 கோடி கூட 3 கோடி ஆக்கிட்டாங்க. நீங்க மக்களோட வாய்ஸா மட்டும் தாங்க இருக்க முடியும். என்னமோ இவங்க சொல்றது என்னமோ பார்த்தா இவங்க 5 லட்சத்துக்கு ஒருத்தர் 10 லட்சத்துக்கு ஒருத்தர் கொண்டு வந்துட்டா உடனே போய் பேச முடியுமா? என்ன கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாக்கு பூர்வகுடிகள் வாக்களிக்க மாட்டார்கள்ங்கிற முடிவு அவங்க வந்துட்டாங்க. அப்ப இவங்களை சப்ரஸ் பண்ணணும். இல்ல சார், இப்ப தென் தமிழகம் பாஜகவை புறக்கணித்து விட்டது, எனவே நம்ம கவு பெல்ட்டை மட்டும் நம்ம சார்ந்து இருந்துட்டோம்னா போதுமானது, இங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண தேவையில்லை, இவங்க வந்து நமக்கு வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி பணத்தை மட்டும் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா கர்நாடகாவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பெரும்பான்மை கூட கிடைத்திருக்காது. 240 பெற்றதுல தென் தமிழகம் கணிசமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. கர்நாடகாவில் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். ஒடிஷாவிலையும் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க பிஜேபி. தெலுங்கானாவிலையும் பாதிக்கு பாதி வந்து வென்றிருக்கிறாங்க பாஜக. அப்போ தென் தமிழகத்திலையும் பாஜக ஒன்றும் இல்லைலாம் கிடையாது. தென் தமிழகத்திலையும் ஸ்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இதே பாரதிய ஜனதா தான். திமுக கூட கிடையாது. திமுக 22 எம்பிகள் தான் இருக்கு. அவங்கள்ட்ட கர்நாடகாவிலேயே உங்களுக்கு ஈக்குவலான எம்பிகள் இருக்காங்க, மேலும் ஒடிஷாவில் இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் இருக்கிறாங்க. அப்போ தென் தமிழகத்தில் பாஜக ஒன்றுமே இல்லை, தொடை தெரியப்பட்டு விட்டது அப்படிங்கிற வாதமும் இதுல வந்து அடிபட்டு போகுது. அப்ப அங்கேயும் பாஜக சட்டமன்ற தேர்தலில் ஏன் தோத்தாங்க? மாறி மாறி வரக்கூடிய ஆட்சி கிடையாது. ஒடிஷாவில் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதாவை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த மசோதாவை கொண்டு வந்த பிறகு கர்நாடக எலெக்ஷன் சந்திக்க சொல்லுங்களா பார்க்கலாம். அவங்களோட ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவத்தை பெர்சன்டேஜ் குறைச்ச பிறகு சந்திச்சிருவாங்களா? தேர்தலாங்க ஜெயிச்சிருவாங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, மாநிலங்கள்ல யாரோ என்னமோ ஆண்டுக்கோங்க, ஒன்றிய அரசுல சேட்டானுங்க நாங்க சொல்றதாண்டா. ஆனா இப்ப திமுக இந்தியா கூட்டணி கட்சிகள் இதுல கடைபிடிக்கக்கூடிய பாணி இருக்கு இல்லையா? இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை ஒரு மிரட்ட தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு, எச்சரிக்கிறேன் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, 50-60களில் உள்ள திமுகவை நாங்க பார்க்க வேண்டிய வரும் அப்படின்றாரு. அப்போ அப்பட்டமா நீங்க 62ல தான் நீங்க அந்த திராவிட நாடுங்கிற கோரிக்கையை கைவிட்டீங்க. அப்போ அப்பட்டமா பிரிவினையை பேசுறீங்களா? இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய உத்தவ் பிரிவினுடைய சஞ்சய் ராவத் என்ன சொல்றாரு, வரைபடமே வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இல்லை என்ன மனநிலையில் இருக்கிறீங்க நீங்க? என்ன தனி நாடு கேட்க போறீங்களா, இல்லை பிரிவினையை பேச போறீங்களா? அப்படித்தானே உங்களுடைய பாணியே இருக்கு. இந்த இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உரிமையை நாங்க கேட்கிறோம், அதை கேட்க கூடாதுங்கிறீங்களா? பூர்வகுடிகளை நாங்க கேட்க கூடாதுங்கிறீங்களா? இல்ல உரிமையை கேட்கலாம், ஆனா இது எங்க உரிமையை கேட்கிறோம். உங்களுக்கு இல்லையே, நாங்க இந்த பில்லை கொண்டு வராதீங்கிறோம். எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்லிமெண்ட்ல இல்லைன்னா எங்க உரிமை பாதிக்கப்படுது. நாங்க அனாதைகளாவோம்னு சொல்றோம். என் சொந்த நாட்டில் நாங்க ஏன்டா அனாதை ஆகணும்? ஆனா திமுக 40 எம்பிக்கள் வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க, என்ன வந்து நீங்க உரிமைகளை பெற்று கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எடப்பாடி போன்றவர்கள்லாம் கேட்கறாங்க. எடப்பாடி கதையை பேசவே பேசாதீங்க. பழனிசாமி முழு துரோகி ஆயிட்டாரு, இனத்தினுடைய முழுமையான துரோகி. இதோட மோசமா என்ன சார் செய்ய முடியும்? உனக்கு பிரச்சனை ரைடுன்னு நைட்டு 12 மணிக்கு ஓடுனல்ல, 3 தடவை ஓடுனல்ல டெல்லிக்கு. இன்னைக்கு பிரதமருங்க தானே வந்திருக்கிறாரு, கூட பல்லு இழிச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டல்ல. ஏங்க எங்க நாட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, இதை மாத்துக்கன்னு கேட்க யோகியது இல்ல. இல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா பாஜக? என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? நாங்க ஃபேரா தான் பண்ணுவோம், நாங்க வந்து சார் இவங்க ஃபேர் வாக்குறுதிகளை நம்பவே நம்பாதீங்க. பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் பில்லுல என்ன இருக்கு? பில்லுல ஏன் அதுக்கான ப்ரொவிஷனை கொடுக்கல? பில்லுலயே ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எழுத்துலயே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. பில்லுல சொல்லணுமா இல்லையா? இந்த ப்ரொசீஜர் தான் நடக்க போகுது, எந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் பெர்சன்டேஜும் குறையாது, பாப்புலேஷன் பேசிஸ்ல இருக்காது அப்படின்னு நீங்க ஏன் பில்லுல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்ல ஒரு நாட்டினுடைய முதல்வரே வந்து இப்படி நீங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு முரணா செயல்பட்டீங்கன்னா நானே வீதிக்கு வருவேன், நானே வந்து தெருவில் வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்றது. அப்போ மக்களை நீங்க வந்து எப்படி நீங்க வந்து ஒரு ப்ரோவோக்கிங் ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து பண்றீங்களா? மக்களை தூண்டுறீங்களோ? மக்களை வந்து இது இன்னும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தூண்டி விடுறாரோ தமிழர்களை? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை கழுத்தை பிடிச்ச ஒருத்தர் நெரிக்கிறான், சரியா? நீங்க என்ன பண்ணுவீங்க? தற்காத்து கொள்வதற்கு அதுக்கு உண்டான வேலையை செய்வது, அவ்வளவுதானே. அப்ப நீங்க எதிர்த்து நீங்க போராடுறீங்களா? நீங்க உங்க கழுத்தை பிடிச்சவரை நீங்க அடிப்பீங்களா? ஆனா அந்த கழுத்தை பிடிச்சவரை நீங்க தள்ளி விடுவீங்களா? ஆனா அந்த கழுத்தை பிடிக்கிறவன் வந்து கனவுல வந்து நம்ம கழுத்தை பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு தூங்கி உறக்கத்துல கனவுல இல்ல அப்படின்னு சட்டம் பாஸ் ஆச்சுனாவே, சட்டம்ங்கிறது கழுத்துக்கு கயிறு போட்டதுதான், இன்னும் தூக்கல, ரைட்டா?
அப்ப தற்காத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதை எதிர்த்து நாங்க கடைசி வரைக்கும் சரி, போராடுவோம். இந்தியா கூட்டணி கட்சிகள்ல வட மாநிலத்துல இருக்காங்கல்ல பலரும். இப்ப உதாரணத்துக்கு அகிலேஷ் யாதவ் இருக்காரு, பாத்துங்க அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு விஷயம் உங்களுடைய டிமாண்ட் வட மாநிலத்தை பத்தி இப்ப நான் பேசவே இல்லை சார். என்னோட பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. நாம வந்து இந்திய ஒன்றியத்துல இருக்கோம், நாங்க ஆளுங்கட்சியில நாங்க சிஎம்மா இருக்கோம், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கு அவர் தலைவர். அதான சொன்னாரு பேட்டியில். என்ன சொன்னாரு? இந்த மசோதாவை முறியடிப்பதற்கு பாஜகவுடைய கூட்டணி சக்திகளும் சரி அல்லது நடுநிலை வகிக்கக்கூடிய சக்திகளும் சரி, உங்களுடைய கூட்டணியிலே பல முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. சமாஜ்வாதி பார்ட்டியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? உத்தரப்பிரதேசத்துல எண்ணிக்கை கூடுதல, பாரதிய ஜனதா எண்ணிக்கை கூடும் பொழுது அந்த நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி, பாரதிய ஜனதா ஒரு விஷயத்தை இப்ப செய்யுது. மதவாதத்தினால மேற்கொண்டு இதுக்கு மேல அவங்களால விளையாடுறதுக்கு சக்தி இல்ல. 11 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப வட இந்தியா தென்னிந்தியாங்கிற அரசியலுக்குள்ள அது நகர்ந்திருக்கு. இந்த பிரிவினையை நாட்டுல ஏற்படுத்துறது இப்ப பாரதிய ஜனதா தான். இதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிறது பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ். இவங்கெல்லாம் ஏன் சார் என்ன பேச மாட்டேங்கிறாங்க? இப்ப பிரதமரை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்கல்ல, அப்படியே ஒரு பிரஸ் மீட் கொடுக்காம நீங்க அப்படியே நகர்ந்து போறீங்க. இது சம்பந்தமா பதில் சொல்லணும்ல. பார்லிமெண்ட்ல பில்லுல நீங்க தமிழ்நாடு சேஃப்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லணும்ல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த மகளிர் பில்ல நான் தான் தெளிவா சொல்றேன், செக்ஷன் 334 ஏவை எடுத்துட்டீங்கன்னா மகளிருக்கான பில் அழகா பாஸ் பண்ணிடலாமே. அப்பயே அந்த தொகுதி மறுவரைய அடியில வச்சுக்கிட்டு நீங்க இதை மேல மேல எங்களுக்கு மகளிர் மகளிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் ஜெயிக்க மாட்டோம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மகளிர் வாக்குகள் பிரதானமா பாரதிய ஜனதா பெறணும்னு ஒரு முடிவு எடுக்குது. அதற்காக மகளிர் மசோதாவை மம்தா பானர்ஜிக்கு எதிராக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மகளிருக்கு கொடுப்பதை மம்தா பானர்ஜி விரும்பவில்லை, இந்தியா கூட்டணி விரும்பவில்லை அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்றதுக்கு எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளைக்கு பிரதமர் பேசுவார். அப்புறம் என்ன ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி ஓரம் போட்டுருவானுவ. இது எல்லாமே எலெக்ஷன் வரைக்கும் இருக்கிற பெரிய ஸ்டண்ட். அப்படி மீறி பாஸ் ஆயிடுச்சுன்னா தூக்குல தொங்குனதுக்கு சமம். தென் மாநிலங்கள் ஆமா பாஸ் ஆகக்கூடாது. ரைட்டா? இல்ல பாஸ் ஆவறதுக்கே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தேவைப்படாது, கூடுதலாக 2 மடங்கு தேவைப்படும். அங்கதான் பாயிண்ட். அதான் நான் சொல்றேன். அப்ப இது நடைபெறாமல் போவதற்கு இவர்கள் தான் காரணம். நீங்க தான் காரணம், திமுக தான் காரணம். பெண்களுக்கு 33% போடுறதுதான் திமுக காரணம், திரிணாமுல் காங்கிரஸ் தான் காரணம், கம்யூனிஸ்டுகள் தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம். அப்படிதானே உண்மை வைப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், 334 ஏவை எடுத்துட்டு நீங்க 33% பில்ல வைங்க, நாங்க பாஸ் பண்றோம். தொகுதி முறையை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். 334 பெண்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு கொடுங்க, நாங்க ரெடி. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப மக்கள் இதுல இப்ப நீங்க பிரிச்சு சொல்றீங்க இல்லையா, பேசணும். இப்ப மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் இந்த கருத்து? இப்ப திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் சமயத்துல வந்து இப்படி வந்து கொளுத்தி போடுவாரு, கருப்பு சட்டையெல்லாம் போட்டு தன்னோட எதிர்ப்பெல்லாம் தெரிவிப்பாரு, ஒவ்வொரு வீட்லயும் கருப்பு கொடி ஏத்துங்கம்பாரு. ஆனா திரு மோடி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாருன்னா வெள்ளை கொடையை போய் நேரா போய் பிடிப்பாரு அப்படின்னு தானே மக்கள் மத்தியில போய் போவோம். அப்படி நினைச்சீங்கன்னா சங்கியில நீங்களும் ஒருத்தர் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டுக்கோங்களேன், தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறது விவரமானவர்கள். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்றைய நாள் 90% மேல கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க தமிழ்நாட்டில். கட்சி பாகுபாடு இல்லாம பழனிசாமி ஐயா அவர்கள் வேணா அவர்களோட ஒத்து போலாம், அதிமுக கட்சிக்காரன் அவங்களோட ஒத்து போறானா கிடையாது. நீங்க ஆமா, தமிழ்நாட்டோட உரிமை அதிமுக காரன் விட்டு கொடுத்துருவானா என்ன? அன்புமணி ராமதாஸ் அவர் எம்பி பதவிக்கு என்ன வேணாலும் செய்யலாம், அந்த சமூகம் விட்டு கொடுத்துருமா என்ன? தமிழ்நாட்டு மக்கள் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். ஏன் உங்களுக்கு புரியாதா என்ன? பெண்களுக்கு புரியாதா என்ன? 334 எடுத்துட்டு தனி பில்லா வச்சா பாஸ் பண்ணிட்டு போறோம். ஒருமித்த 100% ஆதரவு வாங்கிக்கோங்க. ஆனா இப்ப இந்த விவகாரம் பிஜேபி தேர்தலுக்காக பண்ணுது, கூடுதலா இதுல வந்து ஒரு வாக்கு அரசியலும் இருக்கு, தொலைநோக்கு பார்வையும் இருக்கு, அவங்களுடைய அஜெண்டாவை வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்றீங்க.
இப்போ திமுக இந்த தேர்தல் சமயத்தில் இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இப்போ போலிங் இருக்கு. இது மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து பிஜேபி வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான் நீங்க ஒரு இதை செட் பண்றீங்க. இந்த டெல்லியின் ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடுகிறது, அவ்வளவுதான் லாஜிக். நீங்க வேற எதுவுமே நீங்க சொல்லவே வேண்டாம். தேர்தலுக்காக திரு மு க ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஸ்டண்ட்லாம் அடிப்பாரு. ஒரு வருஷம் முன்னாடியே நாங்க இதை அலர்ட் பண்ணமா இல்லையா? அன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்கல்ல இன்னைக்கு எதுக்கு டிராஃப்ட் பில்ல கொண்டு வந்து வைக்கிறீங்க? கிளாரிட்டி அன்னைக்கே நாங்க ரைஸ் பண்ணிட்டோம்ல, கேள்வி கேட்டோம்ல, கிளாரிட்டி நீங்க கொடுத்துருக்கணும்ல. ஒரு வருஷம் நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணீங்களா டிராஃப்ட் எல்லாம்? இதில் இந்த ஆம்பிகுவஸ் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி நீங்க வந்து கிளியர் பில் எல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். டிராஃப்ட் பில்லு கூட உங்களுக்கு நோக்கம் புரியாதா என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதா எங்களுக்கு? என்ன வட மாநிலங்கள்ல வேணா நீங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு உட்காந்துருப்பானுவ, எம்பியில யூபியில உங்களுக்கு பயந்துகிட்டு. தமிழ்நாடுல அப்படி நாடா? ஓகே, அதுக்குதான் எங்க தலைவர் சொன்னாங்க, பழைய திமுகவை பாப்பீங்க சார்னாரு. என்னங்க ஆயிட போகுது? எல்லாத்துக்கும் தயாரா தான் திமுக காரங்க இருக்கும். அதெல்லாம் அந்த எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எப்படி விட முடியுத? அப்ப ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு இங்க இருக்கக்கூடிய நாட்டுக்கு உரிமை பிரச்சனை வருது, அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறையுது, விட முடியுமா என்ன? சார் இப்போ நீங்க சொல்றீங்க தேர்தலுக்கு இப்போ முன்னாடி இதை கொண்டு வர்றாங்க, நிச்சயமா இது ஃபெயிலியர் ஆகும், இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க, மேற்கு வங்கத்தை ஒரு மையப்படுத்தி ஒரு அரசியல் பண்றாங்க, தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ தேர்தலுக்கு இப்போ ஒருவேளை இப்போ திராவிட மாடல் 2.0 இப்போ நீங்கள் சொல்கிறது படி டிஎம்கேனுடைய செகண்ட் ரெஜிம் அமையுது அப்படின்னா இப்போ திருப்பி இந்த மசோதா கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அடுத்த வாட்டி இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும். அப்போ நீங்கள் இதே போல் வந்து சவடால் விட்டுட்டு நாங்கள் வந்து 50-60 திமுகவை நான் பண்ணுவேன், நான் வந்து வீதிக்கு வந்து நானே இறங்குவேன், நானே வந்து மக்களை தூண்டி விட்டு நான் வந்து போராட்டத்தில் நான் இறங்குவேன். தூண்டி விட்டுங்கிற வார்த்தையை தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஒரு ஊடகவியலாளரா நீங்கள் இதை சொல்லக்கூடாது. இல்ல சார், அப்ப அப்படிதான் இருந்துச்சு. யாருடைய ஸ்டேட்மெண்ட்? திரு மு க ஸ்டாலின் அவரோட ஸ்டேட்மெண்ட். எப்படி பாக்குறது நாம? இல்ல நீங்க தூண்டி விடுறதுன்னு சொல்றீங்களா? அத உணர்வுக்காக பேசக்கூடாதா? தமிழ் மக்களுடைய உணர்வுகளா பிரதிபலிக்க கூடாதா அவரு? சொல்லுங்க நீங்க. இதே சிஏஏ சட்டத்துக்கே போய் நம்ம பழைய வண்ணாராம்பேட்டையில போயிட்டு நம்ம அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதும் போராட்டத்தை கைவிட்டு அதை இம்ப்ளிமெண்டே பண்ணல, ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்க முடியும். என்பிஆர் நான் கொண்டு வருவேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து சொன்னாரு. பழனிசாமி சொன்னதெல்லாம் கணக்குல எடுக்காதீங்கன்னு சொன்னாரு, கொண்டு வரேன்னு சொன்னாரு. மத்திய அரசு வந்து சிஏஏ கொண்டு வரேன்னு சொல்லும்போது என்ஆர்சியும் நாங்க சேர்த்து கொண்டு வருவோம்னு சொல்லி அமித்ஷா சொன்னாரு. பிறகு அமித்ஷா பின்வாங்கினாரு என்ஆர்சியை. என்பிஆர் நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி புறவாசல் வழியா வரலான்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. பிறகு கொரோனா வந்துச்சு. அது ஒரு ஊடகவியலாளர் அவர்கள் வந்து கொரோனாவால வந்து பை த காட்ஸ் கிரேஸ் எடப்பாடி தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னா அதுவே ஒரு பெரிய நான் என்ன சொல்ல வரேன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அரண் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறது. மீண்டும் திராவிட மாடல் 2.0 இருந்தாதான் இவங்க நினைக்கிறத இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒத்துழையாமை இயக்கம் திமுக ஒன்றும் புதுசு இல்ல. இப்ப நான் அடுத்த வாட்டி இப்ப 2வது ஆட்சியை அமைஞ்சு நீங்க இப்படிப்பட்ட பேச்சை நீங்க எக்ஸ்ட்ரீமா பேசும்பொழுது உங்க ஆட்சியை கலைக்கவோ அல்லது உங்களுடைய ஆட்சியில வர்றதுக்கு தான் நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சீங்கன்னா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க திமுகவான்னு அர்த்தம். அப்ப திகாவா ஆயிட்டீங்களோ? திக ஆக வேண்டிய அவசியமே இல்ல. திமுகவா மக்கள் பிரதிநிதிகளா நாங்க இருக்கிறோம்னு சொல்றேன். அதான தலைவர் சொன்னாங்க, ஆட்சிக்கு வருவது ஒன்று மட்டும் எங்களுக்கு நோக்கம் அல்ல. அதான் எம்பிகளை நான் வந்து டெல்லிக்கு போக சொல்லிட்டேன் உடனே. ஆமா, ஓகே, அதுல என்ன தப்பு இருக்கு? சரி சார், இந்த ஸ்டேட் இந்த மக்கள் உலகம் முழுக்க பறந்துருக்காங்க. சரிங்களா? எங்க போனாலும் உங்களுக்கு வாழ தெரியும், போராடி வாழ தெரியும். சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளம் இன்னைக்கு நிக்குது. 2500 வருஷமா ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை இழக்காம நிக்குதுன்னு சொல்லி சொன்னா அது தமிழர்களுடைய இனம் மட்டும்தான். வேற எந்த இனமுமே இந்த மாதிரி இல்லை. நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, அமெரிக்காவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துக்கோங்க, யூரோப்போட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த இனத்தினுடைய அடையாளங்கள் நிறைய மாறுபட்டு இருக்கின்றன. பெரும்பான்மையா ஒரு பண்பட்ட நாகரிக சமூகம் இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்முடைய தமிழ் சமூகம். இது எதிர்த்து போராட தெரியும், எப்படி போராடணும்னு தெரியும், எப்படி தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு தெரியும். அதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான். ஏன் ஒரு சிஎம் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றிய அரசினுடைய டிராஃப்ட் பில்லை எரிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல, என்ன சார் பண்ண முடியும்? பண்ணி தான் பாருங்களேன். நீங்களும் நேரடியாக சவால் வரீங்க மத்திய அரசுக்கு. ஏங்க மத்திய அரசுக்கு இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து சவால் தான். ஓகே, அது அதிமுகவுக்கு பொருந்தும். அதிமுக துரோகி பழனிசாமிக்கு பொருந்தும், ஓகே, துரோகி அன்புமணி ராமதாஸுக்கு பொருந்தும். ஆனா அதிமுக கட்சிக்காரங்க அவங்க மனநிலையில் இல்ல. தலைவர்கள் 10 பேர் எடுக்கிற முடிவுனால அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த திராவிடம்ங்கிறது மறைஞ்சு போயிடுமா என்ன?
அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒருவேளை இன்னைக்கு பழனிசாமி ஐயா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னால் அவர் இனிமே வாழ்நாள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்காம அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு திராவிடத்தை தயவு செஞ்சு எடுத்துட்டோம், அண்ணாங்கிற பேரையும் எடுத்துட்டோம். அமித்ஷா முன்னேற்ற கழகமா வச்சுக்கிட்டு அதுக்கு மாநில பொதுச் செயலாளராக அவர் இருந்துட்டு போறாரு பழனிசாமி. அப்படிதான் நடக்க போகுது. ஓகே, நிச்சயமா இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக திமுகவினுடைய நிலைப்பாடு மற்றும் தமிழக மக்களினுடைய நிலைப்பாடு என்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. மிகுந்த நன்றி. நன்றி தொடர்.